ஹாய் ஹலோ இன்னைக்கு வந்து டாட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த நெக் சைடு வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் கீழே நீக்கி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சென்டர் பார்ட்டு கிடைக்கும். அந்த சென்டர் பார்ட்டில் தான் நம்மளுடைய கூக் சைடு வைக்கக்கூடிய டாட்டை நமக்கு அதில் மார்க் பண்ணணும். அதில் வந்து 2.5 இருந்துச்சு. அதில் ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தியா நம்ம வைக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்க ஜாஸ்தி பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் நம்ம பேஸ்லேருந்து குடுத்துருப்போம்ல, ஒரு நாச்சஸ் போட்டிருக்கோம்ல அதில ஃப்ரண்ட் இது அத வந்து எனக்கு 2 இருக்கு அந்த டாட்டு. அதில ஒரு 5 வந்து ஜாஸ்தி இருக்காம 2.5 வரும் எனக்கு. அத ஜப்பான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிங்கன்னா, அப்புறம் மடக்கி விட்டுருப்போம்ல உள்ளாடி, அந்த டாட்ல அந்த மடக்கி வச்சிருக்க லென்த்த வந்து மெஷர் பண்ணோன்னா எனக்கு 1 வருது. அத வந்து நம்ம ரைட்டு, லெஃப்ட்டு அந்த நம்ம பேஸ்லேருந்து கூட ரைட், லெஃப்ட் மார்க் பண்ணிட்டு, அத வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கணும். நெக்ஸ்ட்டு 3 டாட் வந்து எங்கன்னா, நம்மளுடைய ஆம்கோல் அந்த குழி வச்சிருப்போம்ல அதில, நம்ம தையலுக்கு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதில வந்து ஒரு 2 1/2 அளவுக்கு ஒரு மெஷர்மென்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அப்புறம் அளவு ப்ளவுஸில் அந்த டாட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்துட்டு நம்ம டாட் ஆல்ரெடி இந்த கைக்குள்ளி வச்சிருப்போம்ல, அதிலருந்து லென்த்த ட்ரா பண்ணி அதில மார்க் பண்ணிங்கன்னா, அந்த டாட்டும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 3 டாட்டுக்கும் நீங்க வந்து நாச்சஸ் போட்டுக்கணும். அது எதுக்குன்னா, நம்ம அடித்துணி இன்னொன்னு இருக்குல்ல, இன்னொரு நெக்கு, அதில வந்து தெரியறதுக்கு எந்த சைடில் நம்ம டாட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உள்ளது தெரியறதுக்காக, நீங்க வந்து ஒவ்வொரு டாட்டுக்கும் அந்த நாம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில வந்து குட்டி குட்டி நாச்சஸ் போட்டிங்கன்னா ஈஸியா தெரியும். இவ்வளவுதான். இதுதான் டாட்டு. ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸின்னா என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து பேலன்ஸ் துணி கட் பண்ண துணி இருக்குல்ல, அதில அந்த எண்டு நம்ம பார்டர் கரை சைடு இருக்குல்ல, அத வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒரு 4 அப்படின்னா நம்மளுடைய ஓப்பன் பார்ட் வந்து ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரியும் போட்டுட்டு, அத வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி விட்டுட்டு, ஃபோல்டு வந்து நம்மளுடைய எப்பவுமே லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து 1.5 குடுத்து, ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1.5 குடுத்துட்டு, நம்மளுடைய அளவு துணி இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா, ஆ நெக் நம்மளுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து அடியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேக் சைடு மேல இப்படி போட்டு இந்த எண்ட வந்து இப்படி டாட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த கீழயும் அப்புறமா அந்த ஒரு தையல் இருக்கிற சைடையும் டாட் வச்சுட்டு, இத நல்லா ஷேப்பா இழுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு நம்ம தையல் குடுத்துருக்கோம்ல, அதிலருந்து 1/2 இன்ச்சு மேல, இப்போ கரெக்ட்டான தையல் இருக்குன்னா, அதிலருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1/2 இன்ச்சு மேல வச்சு அப்படியே நீங்க அந்த தையலுக்கு 1/2 இன்ச்சு மேல வச்சு அப்படி ஒரு சின்ன சின்ன டாட் போட்டு, நம்ம அங்க ஒரு எண்டுல ஒரு டாட் வச்சிருப்போம்ல, அந்த டாட் வரைக்கும் இத அப்படியே டாட் போட்டு கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க இங்க ஒரு டாட் வச்சுட்டு, அந்த டாட்ட வச்சிருந்தத அப்படி லைன் போட்டு கூட வச்சுக்கலாம். அப்புறம் அந்த லைன ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா போட்டுட்டு, அந்த எல்லா டாட்டையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, கை ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, கைக்குழி வெட்டணும். நம்ம ஆல்ரெடி உங்க எல்லாரும் தெரியும். நம்ம ப்ளவுஸ்ல நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு 1 1/2 இன்ச்சு. அந்த ஃபோல்டு சைட்ல ஒரு 1 1/2 இன்ச்சு எடுத்து, அந்த 2 டாட்டுக்கும் சென்டர் பார்க்குறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு, அந்த சென்டர்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழ உள்ளுக்குள்ளாடி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, அந்த 3 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்றது எப்படின்னா, நம்ம மேல ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைன் ஷேப்லயே நம்ம கட் பண்ணணும். பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்ம டாட் போட்டு வரைஞ்சோம்ல, அத அப்படியே கட் பண்ணி, அந்த பக்கம் தையலுக்கு நீங்க விடணும் வேண்டாம். அது கரெக்ட்டா அதிலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு, அந்த சென்டர்ல ஒரு குட்டி நாச்சஸ் போட்டுட்டு, அத ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த சைடையும் நீங்க கரெக்ட்டா பார்த்து கட் பண்ணிட்டு, ஒரே அளவா இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிட்டு, அது என்ன பண்ணிக்கணும் 2ஆ ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணா, உங்களுக்கு ஒரு கை வந்து 2 சைடு கிடைக்கும். அதில இனி நம்ம ட்ரா பண்ணியிருக்கத கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் கட் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய 4 பார்ட்ல 2 பார்ட்டுக்கு மட்டும் இது கட் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து